தனுஷ் அவரோட ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சுத்தமா நடிக்கவே தெரியாதான். அதோட முக்கியமா சுத்தமா டான்ஸ் அப்படி ஒண்ணு வரவே வராதான். அப்படி இருந்தா அவர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. வந்த பிறகு சில படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடிக்கும் போது கூட வேலை செய்றவங்கள பாத்தீங்க அப்படின்னா இவரோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கான், எவ்வளோ ஹீரோ அவங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையே அப்படின்ட்டுன்னு தனுஷா பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவரை பத்தி தப்பா பேசுவாங்களாம். இந்த நிலைமையில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா பேச தெரியாதாம். ஏதாச்சும் இன்டர்வியூக்கு போனாரு அப்படின்னா ஏதாச்சும் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டு வரவங்களோ, நமக்கு வேற இங்கிலீஷே தெரியாது அப்படின்ட்டுன்னு அதுக்கு பயந்துக்கிட்டு இன்டர்வியூக்கே போக மாட்டாராம். ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அப்படி ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாராம். அந்த நிலைமையில இருந்த இவர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஹாலிவுட் பாலிவுட் வரைக்கும் சினிமாவில் போயிருக்காரு. அதுக்கு இவர் கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படி இவர் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டிருக்காரு அப்படின்ட்டுன்னு அவரோட லைஃப் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா 1983 சென்னையில் தான் பிறக்கிறாரு. இவரோட அப்பா பேர் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி ராஜா. அவர் ஒரு ஃபேமஸான டேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்களோட அம்மா பேர் விஜயலட்சுமி. அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் தனுஷ் மட்டும் ஒரே பையன் கிடையாது. இவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க. அவரோட பேர் செல்வராகவன். அது மட்டும் இல்லாமல் தனுஷ்க்கு இன்னொரு அண்ணன் கூட இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் 2 சிஸ்டர்ஸ் கூட இருக்காங்களாம். தனுஷ் பிறக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அப்பா ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்றதுனால ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்க மாதிரி ஒரு ஃபேமிலியில் தான் தனுஷ் அவர்கள் பிறந்திருக்காரு. தனுஷ் ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் செம்ம சைலண்டான டைப்பான். அவ்வளோ யாருக்கிட்டையுமே பேசவே மாட்டாராம். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டாக இருக்கிறதுனால கூட இருக்க பசங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கலாய்ப்பாங்களாம் தனுஷை. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் எது சொல்லிட்டு போகிறானுங்க அப்படின்ட்டுன்னு அமைதியாக உட்காந்து இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி படிப்பார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா படிப்பாராம். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்ப்பாராம். ஆனால் அவருக்கு டீசெண்டான மார்க் தான் எடுப்பாராம். ரொம்ப டாப்பராலாம் இருக்க மாட்டாராம். இந்த மாதிரி தான் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு எதுலையுமே கலந்துக்க மாட்டாராம். ஏன்னா அவருக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா. எப்பயுமே சைலண்டாக உட்காந்துக்கிட்டு படிக்கிற வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அதை மட்டும் படிச்சுட்டு சைலண்டாக உட்காந்து இருப்பாராம். முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் கலந்துக்கவே மாட்டாராம். தனுஷ்க்கு சின்ன வயசுலேயே ஒரு ஆசை இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நம்ம ஒரு பெரிய செஃப் ஆகணும் அப்படின்னு தான் தனுஷோட ஆசையாக இருந்திருக்கு. மற்றபடி இந்த சினிமாவில் போகிறது ஒரு பெரிய ஹீரோவா ஆகிறது அப்படின்னு தனுஷ்க்கு அது மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாதான். இருக்க ஒரே ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு ஒரு செஃப் ஆகணும்டா, அது அவரோட ஆசையாக இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறப்ப எந்த ஒரு ட்ராமா ஷோஸ், காமெடி ஷோஸ், டான்ஸ் ஷோஸ் அப்படின்னு எந்த ஒரு ஷோலுமே கலந்துக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஆக்டிங் அப்படின்ற விஷயத்து மேலே ஸ்கூல் படிக்கிறப்ப எந்த ஒரு ஐடியா நாலேஜ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு அவருக்கு இருக்க ஒரே ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃப் ஆகிறது. ஸ்கூல் படிக்கிறப்ப தனுஷோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல என்னதான் ரொம்பவே அமைதியாக இருந்தாலும் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைலண்ட்டாக இருப்பாராம். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அண்ணங்கிட்ட அக்கா கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயங்கரமாக கத்துவாராம், சண்டை போடுவாராம், அடிச்சுப்பாங்களாம், அந்த மாதிரி தான் பண்ணுவாராம். சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப வீட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவாராம். ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்படின்னா சைலண்டாக உட்காந்து இருப்பாராம். தனுஷ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அவரோட ஸ்கூல் லைஃப்ல இருந்திருக்காரு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட அந்த மாதிரி தான் டேலண்ட் இருந்திருக்கு, இதெல்லாம் பண்ணுவாராம் ஸ்கூல் படிக்கிறப்ப அப்படின்னு சொல்றதுக்குள்ள எதுவும் கிடையாது. எல்லாரும் மாதிரியே சாதாரணமான ஸ்டூடெண்டா தான் இருக்காரு ஸ்கூல் படிக்கிறப்ப. தனுஷோட அண்ணன் பேர் பாத்தீங்க அப்படின்னா செல்வராகவன். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அப்பா மாதிரியே நம்மள ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்றத ஆசையா இருந்திருக்கு. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அவருக்கும் துள்ளுவதோ இனிமே அப்படின்ட்டு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஒன்று டைரக்ட் பண்ண சான்ஸ் கிடைக்குது. அதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. கடைசி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோன்ற படத்துல இருந்து வேலைக்கு போறாரு. கடைசியில யாரடா ஹீரோவா போடலாம் அப்படின்னு தெரியாம நம்மளோட தம்பி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க தனுஷை கூப்பிட்டு வந்து அந்த படத்துல ஹீரோவா நடிக்க வைக்கிறாங்க. தனுஷ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல நடிக்க சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. கட்டாயப்படுத்தி அந்த படத்துல நடிக்க வைக்கிறாங்க. தனுஷும் பாத்தீங்க அப்படின்னா வேற வழியே இல்லடா, நடிச்சு வச்சிருவோம் அப்படின்ட்டு கடமைக்காக அந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிறாரு. இதனால பாத்தீங்க அப்படின்னா தனுஷோட ஸ்கூல் லைஃபும் பாதியிலே நின்னு போகுது. தனுஷ் பாத்தீங்க அப்படின்னா துள்ளுவதோ இனிமை அப்படிங்கிற படத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. தனுஷ்க்கு ஆக்டிங் அப்படின்றது ஒண்ணு வரவே இல்லை. அதோட முக்கியமா டான்ஸ் அப்படின்றது சுத்தமா வரவே இல்லை. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த படத்துல நடிக்கிறாரு. அவரால் என்ன பண்ண முடியுதோ, அவருக்கு என்ன தெரியுதோ அதை பண்றாரு. அதையுமே படமா எடுக்கிறாங்க. அந்த படம் கடைசியில வெளியே வருது. அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாப் ஆகுது. அது மட்டும் இல்லாம பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ். எதை பார்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷை பார்த்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் எவ்வளவு ஹீரோவப்பா, பாக்குறதுக்கு ஏதோ நோய் வந்த மாதிரி இருக்கான், சுத்தமா நடிக்கவும் தெரியல, டான்ஸும் ஆட தெரியல, எதுவுமே தெரியல, இவனெல்லாம் ஹீரோவா போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு பயங்கரமா தனுஷை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த படமும் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாப் ஆகுது. அந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தனுஷும் கேள்விப்படுறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த படிப்பும் பாதியிலே போயிடுச்சு,
இப்போ இந்த சினிமாவும் வரல, ஆக்டிங்கும் வரல அப்படின்னா என்னதான்டா பண்ணுது? வாழ்க்கையில என்ன பண்ணுவோம்? அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னே தெரியாம பயத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தனுஷ் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு படிப்பு தான் பாதியிலே நின்னு போச்சு. சரி விடு போயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட நடிப்பு அப்படின்ற ஒண்ணு கையில இருக்குது. நமக்கு அது வரல சுத்தமா தெரியல அப்படின்னாலும் அதை கத்துக்கிட்டு தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதுல நல்ல திறமையானதா வருவோம். கண்டிப்பா அதுல பெரிய ஆளாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய அவருக்குள்ள அவரே பாத்தீங்க அப்படின்னா வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்த விஷயமே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு படம் பண்றாரு. யாரு டேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வராகவன். யார் ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள். அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஆக்டிங் அப்படின்னு ஒண்ணு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஃபர்ஸ்ட் பிலிம்ல இருந்து பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக்டிங்ல. அது மட்டும் இல்லாம அவரோட டான்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த டான்ஸை அவர் டெவலப் பண்ணதுக்கு பயங்கரமான கஷ்டப்பட்டாராம். என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டான்ஸ் ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த கேமராலாம் செட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டெப்லாம் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு போறான். அதை கேட்டு அந்த கேமராலாம் செட் பண்ணதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா 100 வாட்டி பிராக்டிஸ் பண்ணுவாராம். திரும்ப 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 பிராக்டிஸ் பண்ணுவாராம். அப்படி ஒரு பிராக்டிஸ் பண்ணதுல கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜா வந்துருமா. அதை பாத்தீங்க அப்படின்னா அந்த கேமரா முன்னாடி பண்ணுவாராம். இப்படிதான் அவரோட டான்சிங் ஸ்கில் அப்படின்றது ஒண்ண வளர்த்துக்கிட்டாராம். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஒவ்வொரு படத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட டான்சிங் ஸ்கில்லையும் ஆக்டிங் ஸ்கில்லையும் பயங்கரமா டெவலப் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. அது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா கஷ்டப்படுவாராம். நைட்டு பகல் பாராம திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அப்படி பண்ணி பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னா அவரு எல்லாத்தையுமே கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிட்டாராம். அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதாம். ஏன்னா ஸ்கூல் பாதி தானே படிச்சாரு, பாதிலே நின்ட்டாருல. அதனால அவர் பெருசா எதுவும் படிக்கவும் இல்ல. இங்கிலீஷ் அதனால தெரியவே தெரியாதாம். அதனால பாத்தீங்க அப்படின்னா சினிமால நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே வர வர கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிக்கிட்டே வராரு. இதை பார்த்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தனுஷ்க்கு பாத்தீங்க அப்படின்னா போகணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்றதுக்காக இன்டர்வியூக்கு பார்த்து இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டானுங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படின்னு அதுக்கு பயந்துக்கிட்டு இன்டர்வியூக்கே போக மாட்டாராம். வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். இவர் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல சண்டை போட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டுன்னு வீட்லயே கதவை சாத்திக்கிட்டு ரூம்குள்ள உட்காந்துட்டு இருப்பாராம். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காராம் இங்கிலீஷ் தெரியாம. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் தனுஷ் அவர்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த நேரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒவ்வொரு படத்துலயுமே அவரோட ஆக்டிங் அப்படின்றது செம்ம சூப்பரா இருக்குமா. அந்த கேரக்டரவே வாழ்ந்த மாதிரி நடிப்பாராம். ஆனா அதை பார்த்துட்டு கூட பாத்தீங்க அப்படின்னா சில பார்ட் ஆஃப் மக்கள் இவெல்லாம் ஹீரோப்பா பாடுறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் கேள்விப்பட்டாலுமே அதை கேட்காத மாதிரி அவரோட ஒவ்வொரு படத்துலயுமே அவரோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா கூட வேலை செய்யற சைடு ஆக்டர் பாத்தீங்க அப்படின்னா யாருப்பா ஹீரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் இவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த சைடு ஆக்டர் பாத்தீங்க அப்படின்னா இவன்லாம் ஹீரோவா, உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, வேணா சொல்லுங்க நான் வேணா ஹீரோ வந்து நடிக்கட்டுமா, இவன்லாம் ஹீரோ மாதிரியா இருக்கு, இவனெல்லாம் போட்டு படம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு தனுஷ் பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த செட்டு எல்லாரும் முன்னாடியுமே. அந்த இடத்துல மட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? அதுக்கு தனுஷ் என்ன தெரியுமா பண்ணாரு? அவரு சொன்னத கேட்டுட்டு கேட்காத மாரியே பார்த்தீங்க அப்டின்னா, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறிச்சு அப்டின்னு சொல்லலாம். அமைதியா சோகத்தோட திரும்ப வந்த வழியே பார்த்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, கூட்டத்துலருந்து ஒரு சின்ன பையன் வேகமா ஓடியாந்தான். ஓடியாந்து தனுஷ்கிட்ட எனக்கு இந்த மாரி ஆட்டோகிராஃப் போட்டு தாங்க அப்டின்ற மாரி கேட்கறான். தனுஷ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த அவமானத்த மறந்துட்டு, அந்த சின்ன பையனுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு குடுத்துட்டு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம, இன்னும் எக்கச்சக்கமான இதோட மோசமான அவமானங்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, தனுஷ் அவர்கள் பட்டிருக்காராம். அந்த ஒவ்வொரு அவமானத்துலயும் பார்த்தீங்க அப்டின்னா, கஷ்டப்பட்டு மீண்டு வந்து விடாமுயற்சியோட திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி அவரோட ஹார்ட் ஒர்க்க குடுத்து, அதுல பெஸ்ட்டா குடுத்ததுனால தான் தனுஷ் அவர்கள் இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆக்டரா இருக்காரு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு, அங்க ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நின்னு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு. அந்த இங்கிலீஷ கத்துக்கிறதுக்கு கூட பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டாராம். எந்த மாரி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இங்கிலீஷ் படங்களா பார்ப்பாராம், நியூஸ் பேப்பர்லாம் படிப்பாராம். அதுல ஒரு வார்த்தைய செலக்ட் பண்ணுவாராம், அத படிச்சு பார்ப்பாராம். படிக்க தெரிதா அப்டின்னாக்கா, அது தமிழ்ல அந்த மீனிங் நமக்கு தெரிதா அப்டின்னு பார்ப்பாராம். தெரியல அப்டின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி கத்துப்பாராம். அத கத்துக்கிட்டு அந்த வார்த்தைய பார்த்தீங்க அப்டின்னா, அடிக்கடி சொல்லி பார்ப்பாராம். அது ஒரு வார்த்தை தெரியுதா அப்டின்ட்டுன்னு 2, 3 வார்த்தைய சேர்த்து படிச்சு பார்ப்பாராம். இதே பாடம் தான் பார்த்தீங்க அப்டின்னா, திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து அத கத்துக்கிட்ட பிறகு, அதே வீட்ல பிராக்டிஸ் பண்ணுவாராம். சொல்லி பார்ப்பாராம் கண்ணாடி முன்னாடி நின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதே போல தான் பார்த்தீங்க அப்டின்னா, இங்கிலீஷும் கத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஸ்டேஜ்ல நின்னு இங்கிலீஷ்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப சூப்பரா பேசுறாரு. அண்ட் ஃபைனலா நடிப்பு அப்டின்னா என்னன்னே
எதுவுமே தெரியாமல் இருந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடிப்பு அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவரோட படங்களை பார்த்தோம் அப்படின்னா அவரோட கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் அவரோட கேரக்டரை எவ்வளோ தவிர வேறு யாரால் அந்த அளவுக்கு நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் ஒவ்வொரு படங்களையுமே இன்றைக்கி கொடுத்துட்டு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எப்படி இருக்காரு, இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்ட்டு அவரோட ஆக்டிங்கும் டான்ஸிங் ஸ்கில் அப்படின்ட்டு ரெண்டுமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வியந்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே நினைப்போம் தனுஷ் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைச்ச பிறகு தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் நம்ம என்ன தான் நினச்சாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் நினைப்போம். அவர் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எவ்வளோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே போல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து யாரை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? ரொம்ப நைட் ஆயிடுச்சு.